க்ளீனாக இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தில் பால் ஊற்றினால் கெடாது. இந்த பாத்திரம் க்ளீன் இல்லைன்னா பால் ஊற்றினா பால் திரிஞ்சு போகுது, கெட்டு போகுது. நம்ம உலக வாழ்க்கையில் என்ன சொல்கிறோம்? அவனுக்கு பணத்திமிரு, படிச்சான்ற கொழுப்பு இருக்குது, அவனுக்கு பதவியில் இருக்கிற திமிர் இருக்குது, இப்படி சொல்கிறோம். இங்கே பிரச்சனை என்னென்னா, நல்லவனாக இருக்கக்கூடியவன் பதவியை கண்ட ஓடுறான், நல்லவனாக இருக்கிறவன் பணத்தை சேர்க்க மாட்டான். இந்த நல்லவனால தான் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது உலகத்தில். அறிவோம். இந்துக்களாகிய நாம் ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி கொண்டாடுகிறோம் மிகவும் சிறப்பாக உலகம் முழுக்க. இந்த நவராத்திரியில் இந்த 3 தெய்வங்களை நாம் போற்றுகிறோம், வழிபடுகிறோம். முதல் 3 நாள் துர்கா தேவி, அடுத்த 3 நாள் லக்ஷ்மி தேவி, அடுத்த 3 நாள் சரஸ்வதி தேவி வணங்குகிறோம். ஏன்? 3 தேவிகளும் 3 விதமான விஷயங்களுக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள். துர்காதேவியை வணங்கி தீயதை அழித்து சக்தி பெறுகிறோம். செல்வத்தை அருளக்கூடிய லக்ஷ்மி தேவியை வணங்கி செல்வத்தை அடைகிறோம். சரஸ்வதி தேவியை வணங்கி ஞானத்தை அடைகிறோம். இந்த வாழ்க்கையில் சக்தி, தனம், வித்யா 3 அடைய வேண்டும். இந்த 3 அடைந்து கடைசியில் நமது மனதை வெல்ல வேண்டும். அது விஜயதசமி. வென்று இறைவனோடு ஒன்றுபட வேண்டும். அவ்வளவு. வாழ்க்கையின் தத்துவம் என்ன? மோட்சம். இறைவனை ஒன்றுபடுவது, இறைவனுடன் ஒன்றுபடுவது. அதற்கு என்ன பண்ணும்? மனதை ஜெயிக்க வேண்டும். விஜயதசமி 10வது நாள். அதற்கு இந்த 3 பேருடைய அருள் நமக்கு அவசியம். இவருடைய அருளால் நமக்கு சக்தி அடைய வேண்டும், தனத்தை அடைய வேண்டும், வித்தியை அடைய வேண்டும். இது ஒரு விஷயம் என்ன? உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களும் இந்த 3 தேவிமார்களை வழிபட்டால் அவர்களுக்கு இது கிடைக்கும். சக்தியும் கிடைக்கும், தனம் கிடைக்கும், வித்தியை கிடைக்கும். ஆனால் அது கிடைப்பதற்கு முன்பாக நமது என்ன மனதை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். மனதை ஓரளவுக்கு சரியாக வைத்து கொண்டால் இந்த 3 நமக்கு நல்ல விதமாக பயன்படும். இல்லைன்னா கெட்ட விதமாக போயிடும். இந்த பால் வாங்குறதுக்கு முன்னாடி பால் பாத்திரத்தை ரொம்ப க்ளீனாக வச்சு, க்ளீனாக இருக்கக்கூடிய இந்த பாத்திரத்தில் பால் ஊற்றினால் கெடாது. இந்த பாத்திரம் க்ளீன் இல்லைன்னா பால் ஊற்றினா பால் திரிஞ்சு போகுது, கெட்டு போகுது. அதே போல் இந்த சக்தி, தனம், வித்யா இதை 3 பேருடைய அருளால் நாம் அடையலாம். அதனால் நமக்கு கெட்ட புத்தி இருந்தால் அது என்ன ஆகும், நல்ல புத்தி இருந்தால் என்ன ஆகும் இந்த உலகத்தில் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இப்போ கெட்ட புத்தி இருக்கக்கூடியவனுக்கு படிப்பு இருந்தால் வித்யா விவாதாய், அவன் ஆர்கியூ பண்ணி கொண்டே இருப்பான். கெட்ட புத்தி படிச்சும் பிரயோஜனம், ஆர்கியூமெண்ட். கெட்ட புத்தி உள்ளவனுக்கு தனம் இருந்தால் மதம் பிடிச்சாலே அரகன்ஸ். கெட்ட புத்தி உள்ளவனுக்கு சக்தி இருந்தால் பரேஷாம் பரிபீடனாய், அடுத்தவங்களை தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பான், அடுத்தவங்களை வாழ விட மாட்டான் பவர் இருந்தால். அப்போ இதே படிப்பு, பணம், பவர் இது இருந்தால் இந்த 3ம் தீய புத்தி உள்ள இடத்துல போய் சேர்ந்தால் எல்லாருக்கும் கஷ்டம். அப்போ இந்த 3ம் நல்ல இடத்துல போய் சேர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா வித்யா ஞானாய, ஆனால் அடுத்தவங்களுக்கு தானும் வளருவான், அடுத்தவங்களும் வளருவதற்கு உதவி செய்வான். வித்யா ஞானாய. தனம் தானாய, தனம் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும். தான் மட்டும் சுகமாக வாழ்வது இல்லாமல் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும். அதே நல்லவனிடத்தில் பவர் போச்சு அப்படின்னா பரேஷாம் ரக்ஷனாய், அடுத்தவங்களை காப்பாற்றுவான். படிப்போ பணமோ பதவியோ இது பிரச்சனை இல்லை. அது எந்த மனிதரிடத்தில் போய் சேருகிறதோ அவனால் ஏற்படுகிறது தான் பிரச்சனை. நம்ம உலக வாழ்க்கையில் என்ன சொல்கிறோம்? அவனுக்கு பணத்திமிரு, படிச்சான்ற கொழுப்பு இருக்குது, அவனுக்கு பதவியில் இருக்கிற திமிர் இருக்குது, இப்படி சொல்கிறோம். பதவி திமிர் இல்லை, பணம் திமிர் இல்லை, படிப்பு திமிர் இல்லை. அதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு விஷயங்கள். கெட்டவன் இடத்துல போனால் அது அப்படி ஆகிறது, நல்லவன் இடத்துல போனால் இது இப்படி ஆகிறது. அதில் நாம் என்ன பண்ணணும்னா வித்யை, தனம், சக்தி இதெல்லாம் நாம் சேர்க்க வேண்டும் வாழ்க்கையில். எனக்கு பணத்தில் ஒரு பட்சத்தில் இல்லையே, எனக்கு பதவியில் ஒரு ஆசை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்லவனாக இருக்கியா பதவியை அடை, நல்லவனாக இருக்கியா பணத்தை சம்பாதி நேர்மையான வழியில். நீ 4 பேருக்கு நல்லவனாக இருந்து பதவி இல்லாமல் பணம் இல்லாமல் 4 பேருக்கு உதவி பண்ணேன்னா பணம் பதவியோடு சேர்ந்தால் 4000 பேருக்கு வேலை பண்ணலாம், நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ணலாம். அதனால் நல்லவனாக இருக்கக்கூடியவன் பணம் சம்பாதிக்க வேண்டும், பதவியை அடைய வேண்டும், நல்லா படிக்க வேண்டும். நல்லவன் இடத்தில் இருந்தால் நிறைய பேருக்கு பயன்படும். வித்யா விவாதாய தனம் மதாய சக்தி பரேஷாம் பரிபீட்டனாய கலஸ்ய சாதோர் விபரீதமேதது ஞானாய தானாய ரக்ஷனாய. கலன் அப்படின்னா கெட்டவன், சாதுனா நல்ல மனிதன். அவன் நல்லவன் இடத்துல தான் இந்த 3 விஷயங்களும் இருக்க வேண்டும். வித்யை, தனம், சக்தி வேண்டாம்னு சொல்லக்கூடாது.
இங்கே பிரச்சனை என்னென்னா, நல்லவனாக இருக்கக்கூடியவன் பதவியை கண்ட ஓடுறான், நல்லவனாக இருக்கிறவன் பணத்தை சேர்க்க மாட்டான். இந்த நல்லவனால தான் ப்ராப்ளம் ஜாஸ்தியாக இருக்குது உலகத்தில். கெட்டவன் இடத்துல பதவி போகுது, பணம் போகுது, வித்தியை போகுது. அவன் உலகத்துக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறான். நல்லவன் என்ன பண்ணுறான், எனக்கு இதில் பற்றதில் இல்லைப்பா, எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பான்னு சொல்லி இவன் குட்டிச்சவர் ஆக்குறதும் இல்லாமல் சமூகத்தையும் குட்டிச்சவர் ஆக்குறதுக்கு பெரும் பங்கு வகிப்பவன் நல்லவனாக இருக்கிறவன். அவன் நல்லவனாக இருக்கிறியா, நல்ல குணங்கள் இருக்கா, நிறைய பணம் சம்பாதி, நிறைய பதவிகளை அடை, நேர்மையான வழியில். அதன் மூலமாக பல பேருக்கு சிறந்த உதவிகளை செய்யலாம். அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக தான் பதவியும் பணமும் தவிர அது ஒரு பெருமைக்கு இல்லை. அப்போ நல்லவனிடத்தில் இந்த மூன்றும் சேர வேண்டும். அதற்கு நாம் இந்த நவராத்திரி நேரத்தில் துர்காதேவி வழிபட வேண்டும், லக்ஷ்மி தேவி வழிபட வேண்டும், சரஸ்வதி தேவியும் வழிபட வேண்டும். இவரோட அருளால் நல்ல மனது உள்ளவர்கள் இடத்தில் இந்த மூன்றும் வந்தால் அவர்களும் வளர்வார்கள், சமூகம் வளரும். இதுதான் நவராத்திரியினுடைய கான்செப்ட். அறிவோம்.